ஏப்ரல் 4. தலைப்பு ஒளியின் ஆதாரத்திடம் செல்லுதல். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். சங்கீதம் 119, 130. சில நேரங்களில் கல்வி மற்றும் கலாச்சாரத்தினால் மேம்படுத்தப்பட்ட அறிவாற்றலின் திறன் படைத்த மனிதர்கள் வேத வாக்கியங்களின் குறிப்பிட்ட பகுதிகளை புரிந்து கொள்ள தவறுகிறார்கள். அதே வேளையில் புத்தியில் பலவீனமான ஒழுங்கமைக்கப்படாத மனதையுடைய கல்லாதவர்கள் அது மறைபொருள் என்றும் முக்கியமற்றதென்றும் கற்றவர்கள் கூறி கடந்து சென்றவைகளின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதிலிருந்து பலனையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்வார்கள். ஏன் இவ்வாறு நடக்கிறது? கல்லாதவர்கள் தங்கள் சுய புத்தியின் மேல் சாராததே இதற்கு காரணம் என்று எனக்கு விளங்கப்பட்டது. அவர்கள் வேத வாக்கியங்களை எழுத ஏவின வெளிச்சத்தின் ஆதாரமானவரிடத்தில் சென்று ஞானத்திற்காக மனத்தாழ்மையுடன் வேண்டி அதை பெற்றுக்கொள்கிறார்கள். ஊக்கமாக தேடுபவரால் கண்டறியப்படாத சத்திய சுரங்கங்கள் இன்னும் உள்ளன. நிலத்திற்குள் புதைந்திருக்கிற பொக்கிஷமாக கிறிஸ்து சத்தியத்தை அடையாளப்படுத்தினார். அது நிலத்தின் மேற்பரப்பிலேயே காணப்படவில்லை. நாம் அதற்காக தோண்ட வேண்டும். ஆனால் அதை கண்டுபிடிப்பதில் கிடைக்கக்கூடிய வெற்றியானது அறிவுத்திறனை அதிகமாக சார்ந்திராமல் இருதயத்தின் தாழ்மையையும் தெய்வீக உதவியை பற்றி கொள்ளும் விசுவாசத்தையும் சார்ந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதல் இல்லாமல் தொடர்ந்து நாம் வேத வாக்கியங்களை திரித்து கூறுகிறவர்களாக அல்லது தவறாக வியாக்கியானம் செய்கிறவர்களாக இருப்போம். எந்த ஒரு பயனும் இல்லாமல் வேதம் அதிகமாக வாசிக்கப்படுகிறது. அநேக சூழல்களில் அது நேர்மறையான தீங்கை ஏற்படுத்துகிறது. பயபக்தி இல்லாமலும் ஜெபம் இல்லாமலும் தேவனுடைய வார்த்தை திறக்கப்படும் போது சிந்தனைகளும் பற்றுறுதிகளும் தேவன் மீது பதிக்கப்படாத போது அல்லது அவருடைய சித்தத்திற்கு இசைவாக வைக்கப்படாத போது மனம் சந்தேகத்தினால் ஆட்கொள்ளப்படுகிறது. இவ்வாறு அதே வேத பாடத்தில்தானே அவநம்பிக்கையும் வலிமை பெறுகிறது. எதிரியானவன் சிந்தனைகளை தன்வசப்படுத்தி தவறான விளக்கங்களை பரிந்துரைக்கிறான். வார்த்தையிலும் செயலிலும் தேவனுடன் இசைந்திருக்க மனிதர்கள் தேடாத போது அவர்கள் எத்தனை அதிகமாக படித்திருந்தாலும் அவர்கள் வேத வாக்கியங்களை புரிந்து கொள்வதில் தவறக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய விளக்கங்களை நம்புவது பாதுகாப்பானது அல்ல. நாம் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு உண்மையாய் தேடும்போது பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையின் பிரமாணங்களை எடுத்து ஆத்துமாவின் கற்பலகைகளின் மேல் எழுதி அதை வாழ்வின் கோட்பாடுகளாக மாற்றுகிறார். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தை பின்பற்றுகிறவர்கள் மட்டுமே ஆவியானவரின் தொடர்ச்சியான வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வோம் என்று நம்ப முடியும். ஆமேன்.